எதுக்கு அழுதாங்க? அதுதான் எங்களுக்கும் தெரியல. வரமாட்டோன்னு அழுதாங்க இல்லையா? அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் 5 வருஷம் நீங்க வர வேண்டாம், நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு மக்கள் சொல்றதா நான் இப்ப காதுல கேக்குது. சொல்லுங்க, ஆமாவா? மக்களுக்கு எதுவும் செய்யல. பாராளுமன்றத்துல போய் அவங்க எதுவும் மக்களுக்காக கேட்கல. கரூர் மக்களை அப்படியே புறக்கணிச்சிட்டாங்க. கரெக்டா? அதேதான் இந்த பக்கம். என்னடானா ஆட்டுக்குட்டி தகர பெட்டி எடுத்து இங்க ஜெயிக்க மாட்டோம் சொல்லி கோயம்புத்தூர் ஓடியாச்சு. அங்கேயும் போய் ஜெயிக்க மாட்டாங்கன்றது தெரியும். அதனால அங்கிருந்து திருப்பியும் கர்நாடகாக்கு அனுப்பிச்சிருவாங்க. அது கூடிய சீக்கிரத்துல நடக்கும். ஏன்னா இங்க எதுவும் பாஜகவும் 10 வருஷமா ஆட்சியில் இருக்காங்க. மத்தியில எதுவும் செய்யல. கரெக்டா? எதுவுமே செய்யல. நான் போன வாட்டி தேர்தல் வரும்போது எப்படி இருந்ததோ கரூர் அப்படியே தான் இருக்கு. மக்கள் அதே அவதிதான் பட்டு இருக்காங்கன்றது கண் கூட பார்க்க முடியுது. இன்னொன்னு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நம்மளோட அம்மா அவர்கள் பார்த்து பார்த்து பெண்களுக்காகவே ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதை எல்லாம் நிறுத்திட்டாங்க. இந்த திருட்டு திமுக அனைத்தும் நிறுத்தி வச்சாச்சு. என்ன கொண்டு வந்தாங்க? தாலிக்கு தங்கம். யார் கொண்டு வந்தா? அம்மா. சொல்லுங்க, ஓகே சொல்லுங்க. யார் கொண்டு வந்தா? அது நிறுத்தாம நடத்தினது ஐயா எடப்பாடியார். செஞ்சாங்களா? அப்புறம் பெண்கள் கல்யாண உதவி தொகை எவ்வளவு கொடுத்தாங்க? 50,000. காலேஜ் முடிச்சா 50,000, ஸ்கூல் முடிச்சா 25,000 கொடுத்தாங்க. கொடுத்தாங்களா? நிறுத்திட்டாங்களா? இப்ப திருட்டு திமுக எங்க போச்சு? அந்த காசெல்லாம் அந்த காசெல்லாம் எங்க போச்சு? எல்லாம் அவங்க வீட்டுக்கு போச்சு. எல்லாம் அவங்களோட மகனுக்கு போச்சு. அவங்களோட மருமகனுக்கு போச்சு. எல்லாம் அவங்களுக்கு மகனுக்கு போச்சு. இதுதான் நடந்தது. இதுதான் உண்மை. கரெக்டா? ஓகே. என்னது? 1000 ரூபாய் பணம். கேளுங்க, நல்லா கேளுங்க. 1000 ரூபாய் பணம்ன்றது எல்லா பெண்களுக்கும் வரல. எல்லா பெண்களுக்கும் வரல. அது ஏமாற்றம், மிகப்பெரிய ஏமாற்றம். முதியோருக்கு திட்டம் இருந்ததுன்னா இந்த 1000 ரூபாய் கிடையாது. ஊனமுற்றவங்க இருந்ததுன்னா இந்த 1000 ரூபாய் கிடையாது. விதவை தொகை இருந்ததுன்னா, டிவோர்ஸ் அந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த 1000 ரூபாய் கிடையாது. இதெல்லாம் 30% பெண்களுக்கு தான் போய் சேருது நான் சொல்லுவேன். அதுவும் அவங்களுக்கு போய் சேர்தா இல்லையான்னு கூட இன்னும் தெரியல. அதனால பெண்களே, இது எல்லாமே இந்த திருட்டு திமுக என்பது உங்களுக்கு எதிரான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி என்பது நல்லா நினைங்க, நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த 1000 ரூபாய் வச்சு நம்மள பேரம் பேசியிருக்காங்க. எல்லா திட்டமும் நிறுத்திட்டு பேரம் பேசியிருக்காங்க. தாலிக்கு தங்கம் என்பது எவ்வளவு? இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் எவ்வளவு? 50,000 ரூபாய்க்கு மேல. 1000 ரூபாய் எங்க? 50,000 ரூபாய் மேல எங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சோ மக்களே, நீங்க எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த திருட்டு திமுகவை துரத்தி அடிக்கணும் நம்ம இந்த எலெக்ஷன்ல. நம்மளோட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களும், நம்மளோட கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரின் ஆசி பெற்ற வேட்பாளர் தங்கவேல் அவர்களுக்கு நீங்க வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நம்மளோட